எல்லா நாளும் சாமி கும்பிட்றோம், எல்லா நாளும் தெய்வ வழிபாடு போடுறோம், எல்லா நாளும் குரு வழிபாடு பண்ணுறோம், எல்லா நாளும் சித்தர் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் பௌர்ணமி அமாவாசை மட்டும் ஏன் ஸ்பெஷல்னா அதுதான் உக்கிரமாக வருது. எப்படி அதுதான் உக்கிரம். இப்போ எல்லா நாளும் கும்பிட்றதுக்கும், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சித்தர் கோயில் எடுத்துங்க, வேலைக்கிழமை நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு, திருப்பி சனிக்கிழமை அமாவாசைனா அன்றைக்கி போய் நின்று பாருங்களேன், அதோட வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணுறதில்ல, அதே சமாதி தான், அதே அமைதி தான், ஆனால் அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே வீட்டில் சாமி கும்பிட்றீங்க, திங்கக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு வெட்டம் தட்டும் இல்லையா, அதுதான் உங்களோட மனநிலை. அந்த மனநிலையும் ப்ளஸ் அந்த இடத்தோட வைப்ரேஷன் தான் அது விஷயம். அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமினா ஒரு ஸ்பெஷல். இப்போ இந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சித்தர் கோயிலுக்கு போக சொல்லுவேன், நிறைய இடத்துக்கு போக சொல்லியிருக்கேன், இரவு தங்க சொல்லுவேன், நிறைய விஷயம் பண்ண சொல்லுவேன். இதெல்லாமே பௌர்ணமிக்கு பண்ணுறப்போ ஒரு பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த பௌர்ணமிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கும், உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கும், உங்கள் மன வலி தீர்றதுக்கும், வாழ்க்கையில் செல்வம் பெருகிறதுக்கும், வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பௌர்ணமிக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் உங்கள் வேண்டுதலை பொறுத்து இருக்குது. நீங்கள் பெருசாக வேண்டிங்கன்னா டைம் எடுக்கும், சின்னதாக வேண்டிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடந்துடும்.